சுவரில் மாட்டப்பட்டிருந்த அந்த மரசட்ட படத்திற்குள் திவாகர் அதே புன்னகையோடு இருந்தார். வாழ்க்கையின் சகல நெளிவு சுழிவுகளையும் கடந்து வந்த ஒரு எளிய மனிதனின் தூய்மையான புன்னகை அது. என்னை இப்படி தனியா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது திவாகர்? என் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. கண்களின் ஓரத்தில் திரண்ட கண்ணீர் துளி கன்னத்தின் சுருக்கங்களை நனைத்து கொண்டு கீழே இறங்கியது. கடந்த 2 வருடங்களாக இந்த சக்கர நாற்காலிதான் என் உலகமும் சிறை கூடமும். எனக்கு இப்போது 45 வயது. இந்த வயதில் சொந்த கால்களில் எழுந்து நிற்க கூட முடியாமல் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு கூட அடுத்தவர் முகத்தை பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. என் கண்கள் மெல்ல அறையின் ஜன்னலுக்கு வெளியே நிலைத்தன. ஒரு காலத்தில் நான் எப்படிப்பட்டவளாக இருந்தேன்? என் தந்தை சிவராமன் பூஜ்ஜியத்திலிருந்து கட்டி எழுப்பிய மிகப்பெரிய ஸ்ரீலட்சுமி அக்ரோ அண்ட் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் ஒரே தலைவி நான். தந்தையின் திடீர் மறைவுக்கு பிறகு அந்த பெரிய தொழிலின் பாரம் என் தோள்களில் விழுந்தபோது எனக்குள் பயம் இருந்தது, உண்மைதான். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து தொழிற்சாலைக்கு ஓடுவது, கிராமத்து விவசாயிகளிடம் நேரடியாக களத்தில் இறங்கி தானியங்களையும் நறுமண பொருட்களையும் கொள்முதல் செய்வது, தரம் பார்த்து பிரித்து பேக்கிங் செய்து நகரத்தின் முன்னணி சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்புவது வரை சகலத்தையும் என் விரல் நுனியில் வைத்திருந்தேன். ஒரு பொன்னால இவ்வளவு பெரிய ஆலை நிர்வாகத்தையும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் சமாளிக்க முடியுமா என்று வணிக உலகத்தில் சிலர் கிசுகிசுக்கத்தான் செய்தார்கள். அவர்களுக்கு நான் வார்த்தைகளால் பதிலளிக்கவில்லை, என் உழைப்பால் பதிலளித்தேன். சரளா என்ற பெயர் வெறும் பெயராக மட்டுமல்லாமல் நாணயத்திற்கும் தரத்திற்குமான அடையாளமாக மாறியது. தொழில் போட்டிகளையும் சந்தை வீழ்ச்சிகளையும் என் சொந்த பலத்திலேயே எதிர்கொண்டேன். யாரையும் நான் சார்ந்திருந்ததில்லை. ஆனால் இன்று என் சொந்த வீட்டின் வரவேற்பறைக்கு செல்வதற்கு கூட வேலைக்கார சிறுமியின் கைப்பிடி வேண்டியிருக்கிறது. என் அசைவுகள் முடக்கப்பட்டு விட்டன. என் சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் தலை விதி என்று பெருமூச்சு விட்டபடி மீண்டும் திவாகரின் புகைப்படத்தை பார்த்தேன். என் வாழ்க்கை புத்தகத்தின் மிக அழகான, அதே சமயம் எதிர்பாராத அந்த பக்கங்கள் திறந்த அந்த முதல் நாள். அவர் என் அலுவலகத்திற்குள் அடியெடுத்து வைத்த அந்த மாலை நேரம் என் நினைவில் நிழலாடியது. தொழிற்சாலையின் வரவு செலவு கணக்குகளும் கொள்முதல் ஆவணங்களும் என் மேஜை மீது மலையாக குவிந்திருந்த காலம் அது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை சந்திக்கும் எனக்கு திவாகர் தொடக்கத்தில் ஒரு சாதாரண பணியாளராகத்தான் அறிமுகமானார். அவர் நம் நிறுவனத்தின் மேலாளரோ அல்லது உயர் அதிகாரியோ அல்ல. சரக்கு கிடங்கில் தானியங்களின் தரத்தை பரிசோதித்து அவற்றை முறைப்படி பேக்கிங் பிரிவுக்கு அனுப்பும் ஒரு எளிய ஊழியர். ஆனால் சில நாட்களிலேயே அவரது வேலை முறை என் கவனத்தை கவரத் தொடங்கியது. மற்ற ஊழியர்கள் பலரும் மாலை 5 மணி அடிக்க 10 நிமிடங்களுக்கு முன்பே கடிகாரத்தை பார்ப்பதும் கை கழுவி வீட்டிற்கு புறப்பட ஆயத்தமாவதுமாக இருப்பார்கள். ஆனால் திவாகர் அப்படி அல்ல. தனக்கு அளிக்கப்பட்ட பணி முழுமையாக நிறைவடையும் வரை அவர் கடிகாரத்தை பார்க்கவே மாட்டார். சில நேரங்களில் சக ஊழியர்களின் வேலை முடியாதிருந்தால் அவர்களுக்கு உதவி செய்து முடித்து கொடுத்து விட்டே கிளம்புவார். அன்று வழக்கத்தை விட அலுவலகத்தில் வேலை அதிகம். இரவு மணி 8:30 தாண்டி இருந்தது. நான் என் அறையை பூட்டிவிட்டு கைப்பை எடுத்துக்கொண்டு வெளி போர்ட்டிகோவை நோக்கி நடந்து வந்தேன். வணிக வளாகத்தின் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சரக்கு கிடங்கின் வெளி அறையில் ஒரே ஒரு டேபிள் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஆர்வம் தாங்காமல் நான் மெல்ல எட்டி பார்த்தேன். திவாகர் ஏதோ ஒரு பதிவேட்டில் தீவிரமாக கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். நான் கதவை லேசாக தட்டினேன். அதிர்ந்து போய் நிமிர்ந்தவர் உடனே பதறி அடித்து எழுந்து நின்றார். திவாகர், இன்னும் வீட்டிற்கு புறப்படலையா? மணி 8:30 ஆச்சு என்று வியப்புடன் கேட்டேன். கொஞ்சம் பேக்கிங் ரிப்போர்ட் சரிபார்க்க வேண்டி இருந்ததாம்மா, அதான் முடிச்சிட்டு போகலாம்னு இருந்தேன். இதோ முடிஞ்சிடுச்சு, கிளம்பிடுவேன் என்றார் அதே பணிவான மெல்லிய புன்னகையுடன். தினமும் கவனிக்கிறேன் திவாகர், நீங்க தான் கடைசியா கிளம்புறீங்க. வீட்டுல குடும்பத்துல யாராச்சும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே, நேரத்தோடு போக வேண்டாமா என்று நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன். ஆனால் அந்த கேள்வியை கேட்ட கணமே அவரது புன்னகை மறைந்தது. கண்களில் ஒருவித ஆழமான மௌனம் வந்து குடியேறியது. வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருக்க யாரும் இல்லையம்மா என்றார் மிக அமைதியான உடைந்த குரலில். அந்த பதிலும் அவரது பார்வையில் தெரிந்த
வழியும் என் மனதை ஏதோ செய்தது. கம்பெனியின் முதலாளி என்கிற அதிகாரத்தை கடந்து ஒரு மனிதனாக அவரது பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. அதன் பிறகுதான் விசாரித்ததில் அவரது சோகமான கடந்த காலம் எனக்கு தெரிய வந்தது. சில வருடங்களுக்கு முன்புதான் அவருடைய மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார். மனைவியின் மருத்துவ செலவுக்காக தன் சேமிப்பு அனைத்தையும் இழந்தவர். அதன் பின் மீண்டும் தன் வாழ்க்கையை நங்கூரமிட்டது தன் மகளுக்காக மட்டுமே. அவருக்கு காவ்யா என்ற 15 வயது மகள் இருந்தாள். மனைவியின் மறைவுக்கு பிறகு தாயாகவும் தந்தையாகவும் மாறி அந்த சிறுமியை அவர்தான் வளர்த்து வந்திருக்கிறார். தன் மகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், சமூகத்தில் அவளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தவிர வேற எந்த ஆசையோ சொந்த விருப்பு வெறுப்போ அவருக்கு இருக்கவில்லை. மனைவி போனதுக்கு அப்புறம் மறுமணம் பத்தி யோசிக்கவே இல்லையா திவாகர் என்று பின்னொரு நாளில் நான் கேட்டபோது, என் பொண்ணோட எதிர்காலம் தான் அம்மா எனக்கு முக்கியம். அவளுக்கு ஒரு குறையும் வராம வளர்க்கணும், அதுதான் என் பொண்டாட்டிக்கு நான் செய்கிற ஒரே மரியாதை என்று உறுதியோடு சொன்னார். கோடிக்கணக்கில் பணமும் அதிகாரமும் படைத்த மனிதர்களை நான் அன்றாடம் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் வறுமையிலும் தனிமையிலும் கூட நேர்மையையும் தன் மகளின் மீதான தூய்மையான அன்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழும் இந்த எளிய மனிதனின் குணம் என் மனதை மெல்ல அசைத்து பார்க்க தொடங்கியது. நாட்கள் மெல்ல உருண்டோடின. தொழிற்சாலையின் பரபரப்பான இயங்குதளத்திற்குள் திவாகரின் இருப்பு எனக்கு ஒருவித அமைதியையும் நம்பிக்கையையும் தர தொடங்கியது. அவர் மேஜை மீது வைக்கும் ஒவ்வொரு அறிக்கையிலும் சரக்குகளை கையாளுவதிலும் அத்தனை நேர்த்தியும் அக்கறையும் இருக்கும். ஆனால் அதைவிட என்னை அதிகம் ஈர்த்தது அவருடைய பண்புதான். அவர் தன் மகளை பற்றி பேசும் போதெல்லாம் அவருடைய கண்களில் ஒரு தனி வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்னைக்கு காவ்யாவுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கார குழம்பு வச்சு கொடுத்துட்டு வந்தேன் அம்மா, அவ நல்லா சாப்பிட்டா எனக்கு போதும் என்று அவர் மிக சாதாரணமாக சொல்லும் போது எனக்குள் ஏதோ ஒரு மூளை சுருக்கென்று வலிக்கும். நானும் பெற்றோர் இல்லாதவள், பணமும் சொத்தும் என் கை நிறைய இருந்தாலும் மாலையில் வீட்டிற்கு செல்லும் போது என்னை வரவேற்கவோ அன்போடு ஒரு வார்த்தை பேசவோ ஆளில்லாத அந்த தனிமையின் கொடூரத்தை நான் தினமும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அதனால் திவாகரின் தனிமையும் தன் மகளுக்காக அவர் வாழும் அந்த தியாக வாழ்வும் எனக்குள் அவர் மீது ஒரு ஆழமான மரியாதையை உருவாக்கியது. அன்று திவாகர் வழக்கமான நேரத்தில் அலுவலகத்திற்கு வரவில்லை. 8 மணி 9 மணி என நேரம் கடந்து போனது. எப்பொழுதும் முன் அனுமதி பெறாமல் விடுப்பு எடுக்காத மனிதர் என்பதால் எனக்குள் ஒரு மெல்லிய பதற்றம் தொற்றி கொண்டது. மேலாளரை கூப்பிட்டு விசாரித்தேன். அம்மா, திவாகரோட பொண்ணு காவ்யாவுக்கு நேற்று ராத்திரியில இருந்து கடுமையான காய்ச்சலாம், காலையில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, அதான் வரலை என்றார். எனக்கு மனம் கேட்கவில்லை. மாலையில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் அவசியமா இல்லையா என்ற யோசனையையும் தாண்டி திவாகரின் கைபேசிக்கு அழைத்தேன். 2 முறை மணி அடித்த பிறகு சற்றே சோர்ந்த குரலில் எதிர்முனையில் பேசினார் திவாகர். சொல்லுங்க அம்மா. திவாகர், நான் சரளா பேசுறேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? எந்த ஆஸ்பத்திரியில இருக்கீங்க? ஏதாச்சும் பண உதவியோ பெரிய டாக்டர் அப்பாயின்மெண்ட்டோ வேணுமா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். எதிர்முனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு, ரொம்ப நன்றிமா, பயப்படுற மாதிரி ஒண்ணுமில்லை, சாதாரண காய்ச்சல் தான், ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், இப்போ தூங்குறா. நீங்க போன் பண்ணி கேட்டது எனக்கு பெரிய விஷயமா, வேற எந்த உதவியும் தேவையில்லை என்றார் மிகவும் தயக்கத்தோடும். அதை விட மேலாக தன் சுயமரியாதை சற்றும் குறையாமலும். ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவி நேரில் போன் செய்து உதவி கேட்கும் போது அதை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் ஆட்களை தான் நான் பார்த்து பழகி இருக்கிறேன். ஆனால் இந்த எளிய மனிதர் தன் கஷ்டத்திலும் அடுத்தவரின் தயவை எதிர்பார்க்க தயங்குவது என் மனதை நெகிழ செய்தது. அடுத்த நாள் அவர் வேலைக்கு வந்தபோது அவரை என் அறைக்கு வரவழைத்தேன். பாப்பா இப்போ தேறிட்டாளா திவாகர் என்று விசாரித்தேன். நல்லா இருக்காமா என்று கை கூப்பியபடி நின்றார். அவரது அந்த அம்மா என்ற அழைப்பும் தள்ளி நின்று பேசும் முறையும் அன்று எனக்கு ஏனோ நெருடலாக இருந்தது. திவாகர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னை ஏன் எப்போதும் அம்மா
அம்மான்னு கூப்பிடுறீங்க? கம்பெனியில மற்றவங்க மேடம்னு கூப்பிடுறாங்க, நீங்க அம்மாங்கிறீங்க. ஆனா நாம 2 பேரும் வயசுல பெரிய வித்தியாசம் இல்லாதவங்க தானே? திவாகர் சற்று திகைத்து போய் நிமிர்ந்தார். இல்லைங்க, நீங்க கம்பெனி முதலாளி, நாங்க வேலை செய்யற ஆளுங்க. மரியாதையா கூப்பிடணும்ல. அதெல்லாம் கம்பெனி ஆட்களுக்கு முன்னாடி சரியா இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்னை அப்படி கூப்பிடாதீங்க. அது எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அப்புறம் எப்படி கூப்பிடுறதுங்க என்று சுற்றும் முற்றும் பார்த்தபடி மிக விசித்திரமாக கேட்டார். நான் லேசாக புன்னகைத்தேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்க மனசுக்கு எது சரிப்பட்டு வருதோ அப்படி கூப்பிடுங்க. சரளான்னு கூட கூப்பிடலாம். திவாகரின் முகம் சட்டென்று சிவந்தது. ஐயோ, அது எப்படிங்க பேரு சொல்லி என்று தயங்கினார். சரி, யோசிச்சு கூப்பிடுங்க என்றேன் சிரித்து கொண்டே. அன்று வரை எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தடிமனான சுவராக இருந்த முதலாளி தொழிலாளி என்ற பிம்பம் மெல்ல உடையத் தொடங்கியது. அந்த இடைவெளி மறைந்து ஒரு தனிமையான இதயங்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளும் ஒரு புதிய பந்தத்தின் விதை அன்றுதான் எங்களுக்குள் விதைக்கப்பட்டது. எங்கள் இருவருக்குள்ளும் மலர்ந்த அந்த புதிய நட்பு நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஆழமான புரிதலாக மாறத் தொடங்கியது. தொழிற்சாலை வேலைகளுக்கு நடுவே எனக்காக ஒரு கப் சூடான தேநீர் எடுத்து வருவதும், நான் சோர்வாக இருக்கும் நேரங்களில் சரளா உடம்பை பார்த்துக்கோங்க என்று அன்போடு சொல்வதும் திவாகரின் பழக்கமாயிற்று. பணமும் அந்தஸ்தும் சுற்றி இருந்தும் உணராத ஒரு பாதுகாப்பான உணர்வை திவாகரின் சொல்லிலும் செயலிலும் நான் உணர்ந்தேன். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு திவாகரை என் அறைக்கு வரவழைத்தேன். என் மனதில் பல நாட்களாக பூட்டி வைத்திருந்த அந்த முடிவை வெளிப்படுத்த அதுவே சரியான தருணம் என்று தோன்றியது. திவாகர், உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் வழக்கம் போல் தயக்கத்துடன் அமர்ந்தார். சொல்லுங்க சரளா, ஏதாச்சும் புது ஆர்டர் பத்தின விஷயமா? இல்லை திவாகர், இது நம்ம வாழ்க்கையை பத்தின விஷயம். நாம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்ததும் திவாகர் தூக்கி வாரி போட்டு எழுந்தார். அவர் முகம் அதிர்ச்சியில் வெளுத்தது. சரளா, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க கோடீஸ்வர தொழிலதிபர், பெரிய குடும்பத்து பொண்ணு. நான் உங்க கம்பெனியில சொற்ப சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு சாதாரண ஆளு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பொண்ணும் இருக்கா. இது எப்படி சாத்தியமாகும் என்று பதற்றத்துடன் கையெடுத்து கும்பிட்டார். நான் மெல்ல எழுந்து அவர் அருகே சென்றேன். எனக்கு உங்க பணமோ அந்தஸ்தோ முக்கியமில்லை திவாகர். இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாத நேர்மையும் அன்பும் உங்ககிட்ட இருக்கு. என் பெற்றோர் இறந்ததுக்கு பிறகு நான் அனுபவிச்ச தனிமை போதும். உங்க பொண்ணு காவ்யா ஒரு அம்மாவா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க என்று உறுதியான குரலில் சொன்னேன். திவாகர் அன்று பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கிளம்பி சென்றார். பல நாட்கள் யோசனைக்கு பிறகு தன் மகளின் எதிர்காலத்தையும் என் அன்பையும் கருத்தில் கொண்டு அவர் தன் சம்மதத்தை தெரிவித்தார். எங்கள் திருமணம் மிகவும் எளிமையாக நெருங்கிய சொந்தங்கள் சிலர் முன்னிலையில் கோவில் ஒன்றில் நடந்தது. ஆடம்பரமான எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. திருமணத்திற்கு பிறகு திவாகர் தன் மகள் காவ்யாவை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு வந்தார். அந்த பெரிய பங்களாவில் காவ்யாவின் பிஞ்சு பாதங்கள் பட்டது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தந்தது. அவளை என் சொந்த மகளாகவே பார்த்தேன். அவளுக்கு பிடித்தமான ஆடைகள், படிப்புக்கு தேவையான சகல வசதிகள், சுவையான உணவுகள் என எல்லாவற்றையும் ஓடி ஓடி செய்தேன். ஆனால் காவ்யா என்னிடம் ஒரு தடிமனான சுவரை எழுப்பியிருந்தாள். காவ்யா, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா பாருடா என்று நான் ஆசையோடு கேட்கும்போது நல்லா இருக்கு என்று ஒற்ற வார்த்தையில் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொள்வாள். நான் எவ்வளவுதான் அன்பை பொழிந்தாலும் அவள் என் கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தாள். சிறு வயதிலேயே தாயை இழந்த அவளால் தன் தாயின் இடத்தில் இன்னொரு பெண்ணை சட்டென்று கற்பனை செய்து பார்க்க கூட முடியவில்லை என்பதை நான் உணர்ந்திருந்தேன். சரளா, அவளை தப்பா நினைக்காதீங்க. காலம் மாற மாற அவங்களே உங்களை புரிஞ்சுப்பா என்று திவாகர் எனக்கு ஆறுதல் சொல்வார். பரவாயில்லை திவாகர், நான் அவளை கட்டாயப்படுத்தல. அவ மனசு மாறுகிற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிடுவேன். காவ்யாவின் இந்த விலகல் என் மனதில் ஒரு மெல்லிய வருத்தத்தை கொடுத்தாலும் திவாகரின் அன்பும் அரவணைப்பும் அந்த வருத்தத்தை போக்கியது. என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது என்றே நான் நம்பினேன். அந்த சோதனை காலம் தொடங்கும் வரை எங்கள் திருமண வாழ்க்கையின் தொடக்க நாட்கள் அமைதியாகவும்
சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் நகர்ந்து கொண்டிருந்தன. திவாகர் என் நிறுவனத்தின் பணிகளில் தனக்கே உரிய நேர்மையோடு உறுதுணையாக நின்றார். காவ்யாவும் வளர்ந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். என் மீது அவளுக்கு இருந்த அந்த மெல்லிய தயக்கம் முற்றிலும் மறையாவிட்டாலும் வீட்டில் ஒரு இயல்பான சூழல் உருவாகியிருந்தது. எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்த வேளையில்தான் என் விதியை மாற்றியமைக்க போகும் அந்த சோதனையின் முதல் புள்ளி வைக்கப்பட்டது. அன்று திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் பரபரப்பாக அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தேன். கட்டிலில் இருந்து எழுந்து கால்களை தரையில் வைத்தபோது என் இடது கணுக்காலில் ஒரு சுளீர் வலி. என்ன சரளா, என்னாச்சு என்று பக்கத்தில் இருந்த திவாகர் பதற்றத்துடன் கேட்டார். ஒண்ணுமில்லை திவாகர், நேத்து நைட்டு ஃபேக்டரியில ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலையை பார்த்தேனா, அதான் லேசான சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அந்த வலியை பொருட்படுத்தாமல் வழக்கம் போல் என் பணிகளை தொடர்ந்தேன். ஆனால் என் கணிப்பு தவறானது. நாட்கள் செல்ல செல்ல அந்த வலி குறையவில்லை, மாறாக அதிகரிக்க தொடங்கியது. சில வாரங்களிலேயே வலி கணுக்காலில் இருந்து தொடை வரை பரவியது. மாடிப்படிகளில் ஏறி செல்லும் போது என் கால்கள் நடுக்கமடைந்தன. பல நேரங்களில் முக்கிய வர்த்தக கூட்டங்களில் நின்று கொண்டே பேசும்போது கால்களின் பலம் குறைந்து தள்ளாடுவது போல் இருக்கும். மேஜையை பிடித்து கொண்டு என்னை நானே சமாளித்துக் கொள்வேன். திவாகர் என் மாற்றத்தை வெகுவாக கவனித்து கொண்டே இருந்தார். சரளா, நீங்க உடம்பை ரொம்ப அலட்சியப்படுத்துறீங்க. டாக்டர் கிட்ட போய் காண்பிக்கலாம். கம்பெனி வேலையை விட உங்க ஆரோக்கியம்தான் முக்கியம். சில நாள் வீட்டில் ஓய்வெடுங்களேன் என்று அவர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் என் பிடிவாதத்தை கைவிடவில்லை. திவாகர், புதுசா 3 மாவட்டங்கள்ல நம்ம தானியங்களை சப்ளை பண்ற பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்தாக போகுது. இந்த நேரத்துல நான் வீட்டுல உட்கார்ந்தா பிசினஸ் என்ன ஆகிறது? அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி இது. சின்ன வழிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா எப்படி என்று சொல்லி அவரது கோரிக்கையை நிராகரித்தேன். அது ஒரு வியாழக்கிழமை மதியம். தொழிற்சாலையின் புதிய பேக்கிங் பிரிவை சுற்றி பார்ப்பதற்காக நான் திவாகருடன் சென்றிருந்தேன். இயந்திரங்களின் இரைச்சலுக்கு நடுவே ஊழியர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கிவிட்டு நகர்ந்தேன். திடீரென என் இரு கால்களிலும் இருந்த உணர்ச்சி முற்றிலும் அற்றுப்போவது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு. என் மூளை நட என்று உத்தரவிட்டது. ஆனால் கால்கள் அதற்கு கீழ்ப்படிய மறுத்தன. அடுத்த நொடி பலம் இழந்த மரம் போல் நான் நிலை குலைந்து கீழே விழ போனேன். சரளா என்ற திவாகரின் அலறல் சத்தமும் சுற்றி இருந்த ஊழியர்களின் பதற்ற குரல்களும் மட்டுமே என் காதில் விழுந்தன. சுற்றி இருந்தவர்கள் ஓடி வந்து என்னை தாங்கி பிடித்தனர். என் கால்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை. பஞ்சு போல் தளர்ந்து தொங்கின. வலியையும் தாண்டி ஒருவித இனம் புரியாத பயம் என்னை ஆட்கொண்டது. திவாகர் பதறி அடித்தபடி என்னை தன் கைகளில் தூக்கி கொண்டு ஓடினார். உடனடியாக என்னை காரில் ஏற்றி நகரத்தின் மிக பெரிய மருத்துவமனையை நோக்கி விரைந்தார். என் வாழ்க்கை பாதையை முற்றிலும் திசை திருப்ப போகும் ஒரு இருண்ட அத்தியாயம் அங்கு தொடங்க போகிறது என்பதை அப்போது நாங்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. மருத்துவமனையின் குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் நிலவிய மயான அமைதி என் நெஞ்சை அடைத்தது. ஸ்கேன் அறிக்கைகளையும் இரத்த பரிசோதனை முடிவுகளையும் மாறி மாறி பார்த்த மூத்த நரம்பியல் மருத்துவர் பெருமூச்சொன்றை வெளிப்படுத்திவிட்டு எங்களை நிமிர்ந்து பார்த்தார். அவரது முகத்தில் தெரிந்த தீவிரமே அசம்பாவிதம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது என்பதை பறைசாற்றியது. மிஸ்ஸஸ் சரளா, உங்களோட தண்டுவட நரம்பு மண்டலத்துல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப அரிதான ஒரு பாதிப்பு. இதனாலதான் உங்க மூளையில இருந்து கால்களுக்கு போற நரம்பு சமிஞைகள் படிப்படியாக துண்டிக்கப்பட்டு வருது என்றார். திவாகர் பதற்றத்துடன் மருத்துவரின் மேஜை மீது தன் கைகளை வைத்தார். டாக்டர், இதுக்கு என்ன சிகிச்சை? ஆபரேஷன் பண்ணா சரியாயிடுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை டாக்டர். மருத்துவர் வருத்தத்துடன் தலை குலுக்கினார். மன்னிச்சிடுங்கள் திவாகர், இந்த நோய்க்கு உடனடி அறுவை சிகிச்சையோ பூரண குணமளிக்கும் மருந்துகளோ கிடையாது. மருந்துகளால இதோட வீரியத்தை குறைக்க மட்டுமே முடியும். போக போக சரளாவோட 2 கால்களும் முழுசா செயலிழக்க கூடும். அவங்க இனி சொந்த கால்கள்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். மருத்துவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் தலையில் இடி போல விழுந்தது. என் கண்கள் இருண்டன. சுறுசுறுப்பின் உருவமாக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை வழிநடத்திய அந்த சரளாதான
போன நான் இனி என் சொந்த கால்களில் நிற்கவே முடியாதா? அடுத்த சில மாதங்கள் என் வாழ்க்கையின் மிக இருண்ட நாட்களாக மாறின. மருத்துவர் சொன்னபடியே என் கால்களின் உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகியது. தொடக்கத்தில் ஊன்றுகோலின் உதவியோடு நடந்த நான் சில மாதங்களிலேயே படுக்கையை விட்டே எழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். கழிவறைக்கு செல்வதற்கும் ஆடை மாற்றுவதற்கும் கூட அடுத்தவர் தயவை எதிர்பார்க்க வேண்டிய நிலை வந்தபோது என் சுயமரியாதை சுக்குநூறாக உடைந்தது. இரவு நேரங்களில் திவாகர் தூங்கிய பிறகு என் கால்களை கிள்ளி பார்ப்பேன். எந்த உணர்ச்சியும் இருக்காது. சுவரில் சாய்க்கப்பட்டிருந்த என் காலணிகளை பார்த்து மணிக்கணக்கில் கண்ணீர் வடிப்பேன். திவாகர் என் நிலைமையை கண்டு அடியோடு உடைந்து போனார். ஆனால் என் முன்னால் தன் தைரியத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. தினமும் காலையில் எனக்கு பணிவிடைகள் செய்வதில் இருந்து மருந்து மாத்திரைகளை நேரத்திற்கு தருவது வரை எல்லாவற்றையும் அவரே செய்தார். என் கைகளை பிடித்து கொண்டு, சரளா, தயவு செய்து அழாதீங்க. உடல் உங்களோட ஒரு பகுதி தானே, தவிர உங்க தன்னம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்க கால்களா நான் மாறுகிறேன். கம்பெனியை பத்தியோ வெளி வேலைகளை பத்தியோ நீங்க கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று கண் கலங்க கூறுவார். அவரது அன்பும் அரவணைப்பும் தான் அந்த பெருந்துயரத்திலும் என்னை வாழ வைத்தது. கம்பெனியின் முக்கிய கோப்புகள், கணக்கு வழக்குகள் எல்லாம் என் படுக்கை அறைக்கே வர தொடங்கின. சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே நான் முக்கிய முடிவுகளை எடுத்தேன். என் சார்பில் திவாகர் தொழிற்சாலைக்கு சென்று ஆலை நிர்வாகத்தை கவனித்து கொண்டார். அலுவலக ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் திவாகரின் பேச்சை மதிப்பு கொடுத்து கேட்டனர். என் பிசினஸ் எந்த சரிவும் இன்றி சீராக இயங்கியது. கடவுள் என் கால்களை பறித்து கொண்டாலும் திவாகர் என்ற மாபெரும் துணை எனக்கு தந்திருக்கிறாரே என்று நான் என்னையே தேற்றிக்கொண்டேன். ஆனால் வாழ்க்கை எனக்கு வைத்திருந்த அடுத்த கொடூரமான சோதனையின் நிழல் எங்கள் வீட்டின் கதவை தட்ட காத்திருந்தது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. மாத கணக்கில் 4 சுவர்களுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தது என் மனதை வெகுவாக பாதித்திருந்தது. தொழிற்சாலையின் சத்தமும் தானியங்களின் மனமும் ஊழியர்களின் நடமாட்டமும் எனக்குள் மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்று என் மனம் ஏங்கியது. அன்று காலை திவாகர் அலுவலகத்திற்கு புறப்பட தயாரான போது நான் என் விருப்பத்தை வெளிப்படுத்தினேன். திவாகர், தயவு செய்து இன்னைக்கு என்னை ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போங்களேன். எத்தனை நாள் தான் இந்த அறைக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன்? ஆட்களை நேர்ல பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு என்று சிறு குழந்தையைப் போல அடம்பிடித்தேன். திவாகர் சற்று தயங்கினார். சரளா, அங்கே ஒரே தூசியும் இறைச்சலுமா இருக்கும். உங்களால சக்கர நாற்காலியில ரொம்ப நேரம் உட்கார முடியாது. வீட்டிலேயே ஓய்வெடுங்களேன் என்றார் பரிவோடு. இல்லை திவாகர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட்டிட்டு போங்க. நான் ரொம்ப நேரம் இருக்கல, சும்மா ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கெஞ்சினேன். என் பிடிவாதத்தை கண்ட திவாகர் வேறு வழியின்றி சம்மதித்தார். என்னை மெதுவாக தூக்கி காரின் முன் சீட்டில் அமர வைத்தார். தொழிற்சாலையை அடைந்ததும் சக்கர நாற்காலியை இறக்கி என்னை அதில் அமர வைத்து மெல்ல உருட்டி சென்றார். பல மாதங்களுக்கு பிறகு முதலாளியை கண்ட ஊழியர்களின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி. அம்மா, எப்படி இருக்கீங்க அம்மா என்று ஆங்காங்கே வேலை செய்த தொழிலாளர்கள் ஓடி வந்து விசாரித்தனர். நான் புன்னகையோடு அவர்களின் நலம் விசாரித்தபடி முதன்மை பேக்கிங் கூடத்தை நோக்கி சென்றேன். அங்கே பெரிய பெரிய தானிய மூட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தன. கூரையின் உயரத்தில் பொருத்தப்பட்டிருந்த நவீன இயந்திரங்கள் தானியங்களை தரம் பிரித்து பைகளில் அடைக்கும் பணியில் இயங்கிக் கொண்டிருந்தன. நிறுவனத்தின் செயல்பாடுகளை பார்த்து என் மனம் பெருமிதத்தில் திளைத்தது. திவாகர் என் நாற்காலியை பிடித்தபடி, பார்த்தீங்களா சரளா, எல்லாமே நல்லபடியா நடக்குது. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க என்று புன்னகைத்தார். அடுத்த நொடி வானமே வெடித்து சிதறியது போல கூரையிலிருந்து ஒரு பயங்கரமான உலோகம் உரசும் சத்தம் கேட்டது. கடகடகட என்ற இரைச்சலுடன் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த பல டன் எடையுள்ள ஒரு கனரக இயந்திரத்தின் பகுதியும் இரும்பு சட்டமும் தன் பிடிப்பை இழந்து நேராக எங்கள் தலைக்கு மேலே மின்னல் வேகத்தில் கீழே சரிந்தது. சுற்றி இருந்த ஊழியர்களின் அலறல் சத்தம் அலையடித்தது. ஆபத்தை உணர்ந்த கணமே திவாகர் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் சரளா என்று கதறியபடியே என் சக்கர நாற்காலியை பின்னோக்கி தள்ளி என்னை உந்த முயன்றார். ஆனால் காலம் எங்களுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்கவில்லை.
ராட்சத இரும்பு சட்டம் என் சக்கர நாற்காலியின் முன்பகுதியில் மோதி என் ஏற்கனவே பலமிழந்த கால்களை கொடூரமாக நசுக்கியது. அதே நேரத்தில் அதனுடன் அருந்து விழுந்த மற்றொரு கனமான உலோகம் என்னை காப்பாற்ற முற்பட்ட திவாகரின் மண்டையோட்டின் மீது பயங்கரமாக மோதியது. திவாகர் என்று என் தொண்டை கிளிய கத்தினேன். என் கண்களுக்கு எதிரிலேயே இரத்த வெள்ளத்தில் திவாகர் தரையில் சாய்ந்தார். என் கால்களிலிருந்து நரம்பை பிளக்கும் வலி உயிரை குடித்தது. வலி மயக்கத்தில் என் கண்கள் இருளத் தொடங்கின. சுற்றி ஓடி வரும் ஊழியர்களின் நிழல்களும் அவர்களின் பதற்ற கூச்சல்களும் எனக்கு தூரத்து குரல்களாக கேட்கத் தொடங்கின. உணர்விழந்து கீழே சாயும் முன்பாக இரத்தத்தில் நனைந்திருந்த திவாகரின் கையை பிடிக்க என் கைகளை நீட்டினேன். ஆனால் காற்று மட்டுமே என் விரல்களில் சிக்கியது. மருத்துவமனை அறையின் அடர்ந்த கிருமி நாசினி வாடையும் பீப் பீப் என்ற இதய துடிப்பு மானியின் சத்தமும் தான் எனக்கு சுய நினைவை தந்தன. கண்களை மெல்ல திறக்க முயன்றேன். பார்வை மங்கலாக இருந்தது. தலையில் கடுகடுவென வலி. உடம்பு முழுவதும் மரத்து போயிருந்தது. அம்மா, அம்மா, கண்ணை திறந்துட்டாங்க டாக்டர். தூரத்தில் யாரோ அலறும் சத்தம் கேட்டது. என் பார்வை தெளிவடைந்த போது சுற்றிலும் வெள்ளை அங்கி அணிந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் நிற்பது தெரிந்தது. என் கால்களின் பக்கம் ஒரு கணம் கண்ணோட்டினேன். இரு கால்களிலும் தடிமனான கட்டு போடப்பட்டு இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டிருந்தன. விபத்தில் அந்த இரும்பு சட்டம் என் கால்களின் எலும்புகளை அடியோடு நொறுக்கி இருந்தது. ஆனால் அந்த கணத்தில் எனக்கு உடலின் வலியோ கால்களின் நிலையோ சிறிதும் நினைவில் இல்லை. என் மூளை ஒரே ஒரு பெயரை மட்டுமே அலறியபடி தேடியது. திவாகர். திவாகர் எங்கே? அவருக்கு என்ன ஆச்சு? என் கூட வந்தாரே. திவாகர். என் குரல் தழுதழுத்தது. கைகளில் குத்தப்பட்டிருந்த குளுக்கோஸ் ஊசிகளை பிடுங்கி எறிய முயன்றேன். செவிலியர்கள் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டனர். சரளாம்மா, அமைதியா இருங்க, உடம்பை அசைக்காதீங்க என்று கெஞ்சினார்கள். எனக்கு என் புருஷன் வேணும், அவர் எங்கேன்னு சொல்லுங்க. திவாகர், திவாகர் என்று என் தொண்டை கிளிய கதறினேன். அறையில் இருந்த ஊழியர்களும் செவிலியர்களும் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீர் வடித்தனரை தவிர ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அப்போது தீவிர சிகிச்சை பிரிவின் கதவை திறந்து கொண்டு மூத்த மருத்துவர் உள்ளே வந்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த பெருத்த அமைதியும் தலை குனிந்த நிலையும் எனக்குள் ஒரு கொடூரமான உண்மையை உணர்த்தின. அவர் மெதுவாக என் படுக்கையின் அருகே வந்தார். என் நடுங்கும் கைகளை பற்றி கொண்டார். டாக்டர், திவாகருக்கு ஒண்ணுமில்லை தானே? அவருக்கு காயம் கம்மி தானே? என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்ததே அவர்தானே என்று நான் பித்து பிடித்தவள் போல கேட்டேன். மருத்துவர் நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தினார். மன்னிச்சிடுங்கள் சரளாமா, நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம். ஆனா அந்த இரும்பு சட்டம் நேரா அவர் மண்டையோட்ல பயங்கரமா மோதி இருக்கு. மூளையில கடுமையான இரத்த போக்கு. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர வழியிலேயே அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு. இல்லை, பொய் சொல்றீங்க. திவாகர் என்னை விட்டு போக மாட்டார். என்னை காப்பாத்த வந்தவர் எப்படி இறந்து போவார்? திவாகர். என் அலறல் சத்தம் அந்த மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது. என் நெஞ்சு வெடிப்பது போல் இருந்தது. அழுகை அடங்காமல் உடல் குலுங்கியது. மருத்துவர்கள் உடனடியாக எனக்கு மயக்க ஊசியை செலுத்தினார்கள். பார்வை மெல்ல மங்க தொடங்கியது. ஆனால் மனதின் அலறல் அடங்கவில்லை. அடுத்த நாள் திவாகரின் இறுதி ஊர்வலம் எங்கள் வீட்டின் வாசலில் தயாராகி இருந்தது. என் இரு கால்களும் பிளாஸ்டர் கட்டுகளாலும் இரும்பு சட்டங்களாலும் முடக்கப்பட்டிருக்க என்னை சக்கர நாற்காலியில் அமர வைத்து திவாகரின் உடல் அருகே கொண்டு சென்றார்கள். மாலையும் மலருமாக போர்த்தப்பட்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் திவாகர். அன்று என் நிறுவனத்தில் வேலைக்காரராக சேர்ந்தபோது பார்த்த அதே தூய்மையான புன்னகை. ஆனால் இன்று அதில் ஜீவன் இல்லை. என்னை காப்பாத்த போய் உங்க உயிரை கொடுத்துட்டீங்களே திவாகர். உங்களை கூட்டிட்டு போன இந்த சரளாவை ஏன் கூடவே கூட்டிட்டு போகல என்று சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே கதறி அழுதேன். என் கண்ணீர் அவர் முகத்தில் விழுந்தது. ஒரு சில நிமிடங்களில் ஊர்வலம் புறப்பட்டது. என் உயிரின் ஒரு பகுதி என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றது. ஒரே நாளில் ஒரே ஒரு கணத்தில் என் நடக்கும் சக்தியையும் இழந்து என்னை உயிராக நேசித்த என் கணவரையும் இழந்து இந்த உலகத்தில் அனாதையாய் தனிமை எனும் இருண்ட சிறைக்குள் நான் தள்ளப்பட்டேன். திவாகரின் மறைவுக்கு பிறகு அந்த பெரிய பங்களா தன் ஜீவனை இழந்து மயான அமைதியில் மூழ்கியது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் திவாகரின் நினைவுகளும் அவர் சிரித்து பேசிய சத்தங்களும் எதிரொலித்து கொண்டே இருந்தன. காவ்யா அடியோடு உடைந்து போனாள்.
தன் உலகமாக இருந்த தந்தையை இழந்துவிட்ட துயரம் அவளை முடக்கியது. நான் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே அவளுக்கு தாயாகவும் ஆறுதலாகவும் இருக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். காவ்யா, கொஞ்சம் சாப்பிடுடா, உடம்பை கெடுத்துக்காதே என்று அவளது அறை வாசலில் நின்று நான் கெஞ்சும் போது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சுவரோடு சுவராக முகம் புதைத்து அழுவாளே தவிர என் அருகே வந்து என் தோளில் சாய்ந்து அழ அவளது மனம் இடம் கொடுக்கவில்லை. தன் தந்தையின் இந்த நிலைக்கு என் தொழிற்சாலைக்கு வந்ததும் நான் கூப்பிட்டதும் தான் காரணம் என்ற ஒரு மெல்லிய கோபமும் தன் தாயின் இடத்தை இன்னமும் என்னால் நிரப்ப முடியவில்லை என்ற விலகலும் அவளுக்குள் அப்படியே இருந்தது. நாட்கள் மாதங்களாகி வருடங்களாக உருண்டோடின. காவ்யா கல்லூரி படிப்பை முடித்து திருமண வயதை எட்டினாள். தன் சொந்த கால்கள் உடைந்திருந்தாலும் திவாகருக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். என் உடல் நிலையை பொருட்படுத்தாமல் சக்கர நாற்காலியில் இருந்தபடியே தரகர்களை வரவழைத்து காவ்யாவுக்கு நல்லதொரு குடும்பத்தில் வரன் தேடினேன். சுயமரியாதையும் நற்குணமும் கொண்ட ஒரு நல்ல குடும்பத்து இளைஞன் அமைந்தான். காவ்யாவுக்கும் அந்த வரன் பிடித்திருந்தது. திருமண நாள் வந்தது. மண்டபமே விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திவாகர் இருந்திருந்தால் எப்படி நடத்தி இருப்பாரோ அதைவிட ஒரு படி மேலாகவே சகல வசதிகளுடனும் திருமணத்தை செய்து முடித்தேன். மணமேடையில் காவ்யாவும் அவள் கணவனும் நின்று கொண்டிருந்த போது சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே என் கண்கள் அழுது சிவந்தன. அச்சதை தூவக்கூட என் கரங்கள் நடுங்கின. தாலி கட்டிய பிறகு தம்பதியர் இருவரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தனர். நான் மெல்ல குனிந்து காவ்யாவின் தலை மீது கை வைத்து, எப்பவும் சந்தோஷமா நல்லபடியா இரு காவ்யா என்று கண்ணீருடன் வாழ்த்தினேன். அப்போது கூட காவ்யாவின் பார்வையில் ஒரு விதமான தூரமும் தயக்கமுமே நிலவியது. சரிங்க, வரேன் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு காரில் ஏறி புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அவள் கார் வீதியின் வளைவில் மறைவதையே பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பின் நான் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த மாபெரும் பங்களா என்னை விழுங்க வந்தது. வேலையாட்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு அம்மா ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் சரளா பரவாயில்லை விடுங்க என்று என் மனதை அறிந்து பேசவோ என்னை மனிதமாக உணர்ந்து அரவணைக்கவோ அங்கே ஒருவரும் இல்லை. திவாகர் போனார். காவ்யாவும் தன் வாழ்க்கையை தேடி போய்விட்டாள். கோடிக்கணக்கில் சொத்தும் பிரம்மாண்டமான வீடும் இருந்தும் அந்த பெரிய பங்களாவில் நான் முற்றிலும் அனாதையாக தனிமை எனும் பெருஞ்சிறைக்குள் அடைக்கப்பட்டு கிடந்தேன். தனிமையின் நிழல்கள் என் பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் அடர்ந்து கிடந்த நாட்கள் அவை. பெருநகரத்தின் இரைச்சல்களுக்கு நடுவே அந்த பிரம்மாண்டமான வீடு ஒரு மயானத்தை போல மௌனமாக உறைந்திருந்தது. காலை சூரியனின் வெளிச்சம் என் அறையின் ஜன்னல் வழியே உள்ளே விழுந்தாலும் என் மனதிற்குள் இருள் மட்டுமே மிஞ்சி இருந்தது. வேலையாட்கள் சமைப்பார்கள், வீட்டை துடைப்பார்கள், என் சக்கர நாற்காலியை நகர்த்தி வைப்பார்கள். ஆனால் ஒரு எந்திரத்தனமான கடமையை தாண்டி அவர்களிடம் எந்த உணர்வும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சோம்பல் நிறைந்த காலை வேளையில்தான் வாசலில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அம்மா, யாரோ வேலை கேட்டு வந்திருக்காங்க. வேலைக்காரன் வேலாயுதம் என் அறை கதவை தட்டி சொன்னான். சக்கர நாற்காலியை மெல்ல உருட்டி கொண்டு வரவேற்பறைக்கு வந்தேன். அங்கே எளிய சேலையில் ஒல்லியான உடல் அமைப்போடு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். 32 அல்லது 33 வயது இருக்கலாம். முகத்தில் வறுமையின் வடுக்களும் கண்களில் ஏதோ ஒரு இனம் புரியாத தயக்கமும் தவிப்பும் இலையோடி இருந்தன. என்னை கண்டதும் பதறி அடித்து கை கூப்பினாள். அம்மா, என் பேரு விசாலாட்சி. வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தா செய்கிறேம்மா. கூட்டி பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எதுவா இருந்தாலும் செய்வேன். அவள் குரலில் இருந்த அந்த ஆதங்கம் என்னை யோசிக்க வைத்தது. உன் குடும்பத்துல யார் யார் இருக்காங்க விசாலாட்சி? வீட்டுல வேற யாரும் சம்பாதிக்கிறவங்க இல்லையா என்று கேட்டேன். அவள் கண்கள் சட்டென்று கலங்கின. தலை குனிந்தபடியே, என் புருஷன் இறந்து கொஞ்ச நாளாச்சுமா. எனக்கு 8 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கா. அவளை படிக்க வைக்கணும், அவளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும். அதுக்கு எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் உண்மையா நடப்பேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவள் பேச்சும் தன் மகளுக்காக போராடும் அந்த தாயின் தவிப்பும் என் மனதில் திவாகரை நினைவூட்டியது. திவாகரும் தன் மகள் காவ்யாவுக்காக இப்படித்தானே தன் வாழ்நாளெல்லாம் உழைத்தார்.
சரி விசாலாட்சி, நீ இன்னைக்கே வேலையில சேரலாம். வீட்டின் மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் இருக்காங்க. நீ முக்கியமா எனக்கு உதவியா இருந்தா போதும் என்றேன். அன்று தொடங்கியது எங்கள் இருவருக்குமான பந்தம். விசாலாட்சி வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே வீட்டின் சூழலே மாறத் தொடங்கியது. வெறும் வேலைக்காரியாக இல்லாமல் என் ஒவ்வொரு தேவையையும் உணர்ந்து செயல்பட தொடங்கினாள். அதிகாலை 6 மணிக்கெல்லாம் என் அறைக்கு வந்து, அம்மா காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்று கனிவோடு எழும்புவாள். எனக்கு நேரத்திற்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து தருவது, சத்தான உணவுகளை பார்த்து பார்த்து சமைத்து ஊட்டி விடுவது, என் ஆடைகளை நேர்த்தியாக தேர்ந்தெடுத்து தருவது என சகலத்தையும் ஒரு மகளை போல செய்தாள். மாலை வேளைகளில், அம்மா வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும், வாங்க தோட்டத்துக்கும் பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கும் போயிட்டு வரலாம் என்று அன்போடு வற்புறுத்தி என் சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு வெளியிலும் அழைத்து செல்வாள். நாட்கள் நகர நகர என் தனிமை எனும் பெருஞ்சுவரில் விசாலாட்சி ஒரு அன்பான ஒளியாக ஊடுருவத் தொடங்கினாள். ஆனால் அந்த அன்பின் பின்னணியில் காலம் ஒளித்து வைத்திருந்த கொடூரமான உண்மை ஒன்று மெல்ல உருவெடுத்து கொண்டிருந்ததை நான் அறியவில்லை. விசாலாட்சியின் வருகைக்கு பிறகு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மெல்ல மெல்ல அர்த்தப்பட தொடங்கியது. ஆண்டுகள் பலவாக என் நெஞ்சில் உறைந்து கிடந்த அந்த பெருந்தனிமையை பனி போல விளக்கினாள் அவள். வழக்கமான வேலையாட்களைப் போல கடமைக்காக வந்து போகாமல் என் ஒவ்வொரு சிறிய தேவைகளிலும் அளவற்ற அக்கறையை காட்டினாள். காலை நேரத்து சூடான கசாயத்தில் தொடங்கி இரவு தூங்கும் முன் என் பாதங்களை மெல்ல வருடி கொடுப்பது வரை அவள் காட்டிய பரிவு என் காயம்பட்ட மனதிற்கு மருந்தாக அமைந்தது. மாலை வேளைகளில் வீட்டுக்கு அருகில் இருந்த அமைதியான பூங்காவிற்கு என்னை சக்கர நாற்காலியில் அழைத்து செல்வதை விசாலாட்சி வழக்கமாக்கி கொண்டாள். பசும்புல் வெளிகளும் அந்தி மாலையின் இதமான காற்றும் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த முதலாளி வேலையாள் என்ற எல்லை கோட்டை மெல்ல மறைய செய்தன. மர நிழலில் அமர்ந்தபடி என் கடந்த கால பக்கங்களை அவளிடம் ஒவ்வொன்றாக பகிர தொடங்கினேன். என் அப்பா சிவராமன் இந்த அக்ரோ பிசினஸை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினார் தெரியுமா விசாலாட்சி? அப்புறம் அவர் திடீர்னு மறைஞ்சப்போ நான் அனாதையா நின்னேன். அப்போதான் திவாகர் என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. அவரு பணம் அந்தஸ்து எதையும் எதிர்பார்க்காம என்னை உண்மையான அன்போட பார்த்துக்கிட்டாரு. ஆனா விதி என் 2 கால்களையும் பறிச்சதோட இல்லாம என்னை காப்பாத்த வந்த அவரோட உயிரையும் பறிச்சிடுச்சு. இவற்றை கூறும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை விசாலாட்சி தன் முந்தானையால் துடைத்து விடுவாள். அம்மா, இவ்வளவு பெரிய பிசினஸை நடத்தி இத்தனை துயரத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க இன்னைக்கும் மனசு தளராமல் தைரியமா இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயமா? உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவாரு என்று விசாலாட்சி தன் கண்கள் கலங்க கூறுவாள். என் சொந்த மகள் காவ்யா கூட என்னிடம் பகிர்ந்து கொள்ளாத ஓர் ஆழமான அன்பையும் நெகிழ்ச்சியையும் விசாலாட்சியிடம் கண்டேன். ஒரு கட்டத்தில் அவளை வெறும் வேலைக்காரியாக பார்ப்பதை என் மனம் முற்றிலும் நிறுத்திவிட்டது. என் உடன் பிறந்த தங்கையை போல என் துயரங்களை புரிந்து கொண்ட ஒரு ஆருயிர் தோழியாகவே அவளை நினைக்க தொடங்கினேன். ஆனால் பூங்காவின் அமைதியில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த அன்பான தருணங்களுக்கு பின்னால் ஒரு பேரதிர்ச்சி எனக்காக காத்து கொண்டிருந்தது. எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அந்த அமைதியான மாலை வேளையில் என் அறையின் ஜன்னல் வழியே அந்தி சூரியனின் சிவப்பு நிற வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. எப்போதும் புன்னகையோடு அறைக்குள் நுழையும் விசாலாட்சி அன்று அடியெடுத்து வைத்தபோது அவள் உடலே நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் முகம் அடியோடு வெளிரி போய் கண்கள் இரண்டும் அழுதி வீங்கி இருந்தன. கைகளில் ஒரு பழைய டைரியை பிடித்தபடி என் சக்கர நாற்காலியின் அருகே வந்தவள் சட்டென்று என் காலடியில் விழுந்து கதறி அழத் தொடங்கினாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, நான் பெரிய பாவிமா என்று அவளது அலறல் அந்த அறையையே உலுக்கியது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். பதற்றத்துடன் குனிந்து அவளது தோள்களை பற்றி பிடித்தேன். விசாலாட்சி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் போல கதறுற? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு என்று என் குரல் நடுக்கத்துடன் வெளிப்பட்டது. விசாலாட்சி தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விக்கி விக்கி அழுதபடி நிமிர்ந்தாள். அவளது கண்களில் அளவில்லாத குற்ற உணர்ச்சியும் பயமும் தாண்டவமாடின. அம்மா, இதை சொன்ன அப்புறம் நீங்க
என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் சரி, இந்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி, என் மனசு தாங்கலம்மா. அன்னைக்கு ஃபேக்டரியில அந்த கனரக மிஷின் அருந்து விழுந்து உங்க 2 கால்களும் நசுங்கி போனதுக்கும், உங்களை காப்பாத்த வந்த உங்க புருஷன் திவாகர் ஐயா தலையில அடிபட்டு இறந்து போனதுக்கும் வேற யாரும் காரணம் இல்லம்மா, நான் தான் காரணம். மருத்துவர் என் கால்கள் செயலிழந்து விட்டன என்று சொன்னபோது கூட நான் இப்படி அதிர்ந்ததில்லை. என் தலை சுற்றியது, செவிகளில் ஈயம் காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. என்ன என்ன சொல்ற விசாலாட்சி, நீ என்ன பிதற்றுற? அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்து. கூரையில இருந்து இரும்பு சட்டம் அருந்து விழுந்த அதிர்ஷ்டமில்லாத விபத்து. அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று என் வார்த்தைகள் தடுமாறின. இல்லம்மா, அது விபத்து இல்லை, திட்டமிட்ட சதி என்று விசாலாட்சி கைகூப்பி அழுதாள். அந்த மிஷினோட இரும்பு சங்கிலிகள் பலவீனமா இருக்கிறதை முதல்லையே கண்டுபிடிச்சு அதை சரி செய்யாம அலட்சியமா விட்டதும், அன்னைக்கு காலையில பராமரிப்பு பிரிவு மேலாளர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த மிஷினை அவசரமா இயக்க சொன்னதும் நான் தான் அம்மா. என் புருஷன் உயிரோட இருந்தப்போ விசாலாட்சி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சை பிளந்தது. என்னை ஆறுயிராய் பார்த்து கொண்ட என் தங்கையை போல நான் நேசித்த இந்த பெண்ணின் பின்னணியில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிஜம் ஒளிந்திருக்கிறதா? என் உலகம் மீண்டும் ஒரு முறை என் கண்களுக்கு எதிரேயே நொறுங்கி விழுந்தது. என் தொண்டை அடைத்து கொண்டது. சுவரில் தொங்கிய திவாகரின் புகைப்படம் என் கண்களை மறைத்தது. என்னை உயிராக நேசித்து என்னை காப்பாற்ற தன் தலையையே கொடுத்த அந்த எளிய மனிதனின் முகமும் என் இழந்த கால்களும் என் நினைவில் நிழலாடின. விசாலாட்சி, நீ என்ன சொல்றன்னு உனக்கு அறிவிருக்கா? என் குரல் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கியது. விசாலாட்சி தன் 2 கரங்களையும் கூப்பியபடி புளோரில் முழங்காலிட்டு கண்ணீர் மல்க தன் கடந்த கால பக்கங்களை திறந்தாள். அம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா சிவராமன் ஐயா கம்பெனியை தொடங்கின புதுசுல என் அப்பா சுந்தரம் தான் அங்கே தலைமை மேனேஜரா இருந்தார். அப்போ கம்பெனி கணக்குல பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது. அந்த திருட்டு பழியை என் அப்பா மேல சுமத்தி எல்லாரும் முன்னாடியும் அவரை அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவள் தொண்டை அடைக்க மூச்சு வாங்கியபடி தொடர்ந்தாள். அந்த அவமானத்தையும் பழியையும் தாங்க முடியாம என் அப்பா நெஞ்சு வெடிச்சு இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு என் மனசுல நஞ்சு விதைக்கப்பட்டது அம்மா. உங்க குடும்பம் தான் என் குடும்பத்தை நடுத்தெருவுல நிப்பாட்டுச்சு. உங்க அப்பா தான் என் அப்பாவை கொன்னாருன்னு என் மனசுல பழி வாங்குற வெறி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதற்காகவா என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்ச என்றே நான் கத்தினேன். ஆமாமா என்று கதறினாள் விசாலாட்சி. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பிசினஸை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தீங்க. உங்களை அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஃபேக்டரியில மிஷின் மெயின்டெனன்ஸ் நடக்கும்போது அங்கிருந்த ஒரு ஊழியருக்கு பணத்தை கொடுத்து கூரையில இருந்த அந்த கனரக மிஷினோட முக்கிய இரும்பு போல்டை கழட்டி வைக்க சொன்னேன். நீங்க அங்கே வரும்போது அது விழுந்து உங்களை காயப்படுத்தணும், உங்க பிசினஸ் முடங்கணும்னு தான் நினைச்சேன். அவள் தன் தலையில் அடித்து கொண்டு அழுதாள். ஆனா உங்களை காப்பாத்த வந்து உங்க புருஷர் திவாகர் ஐயா உயிரையே விடுவாருனோ, நீங்க இப்படி 2 கால்களும் முடங்கி போவீங்கனோ நான் கனவுல கூட நினைக்கலாமா? அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்ன உண்மை என்று நான் விம்மியபடி கேட்டேன். என் அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என் பழைய வீட்டை காலி பண்ணும்போது என் அப்பா எழுதி வச்ச டைரி கிடைச்சது. அதுல உண்மையான திருடன் உங்க அப்பா சிவராமன் ஐயா இல்ல, கம்பெனியில இருந்த இன்னொரு பார்ட்னர் தான் அந்த சதியை பண்ணி இருக்காருன்னு என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவருக்கு இந்த சதி தெரியாதுன்னு என் அப்பாவை எழுதியிருந்தாரு. விசாலாட்சி என் கால்களை கட்டி கொண்டு கதறினாள். தவறான புரிதலால, இல்லாத பழிவாங்கும் வெறியினால ஒரு நல்ல மனிதரோட உயிரையும் உங்களோட நடக்கிற சக்தியையும் பறிச்சிட்டேனே அம்மா. இந்த பாவத்துக்கு எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க அம்மா. உண்மையின் கொடூரம் என் நெஞ்சை பிளந்தது. அறியாமையினாலும் தவறான கோபத்தினாலும் விதைக்கப்பட்ட ஒரு பழிவாங்கும் வெறி என் வாழ்க்கையையே சாம்பலாக்கி விட்டதை நினைத்து என் கண்கள் இருண்டன. என் அறையில் நிலவிய அந்த மயான அமைதியில் விசாலாட்சியின் விம்மல் சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. என் மனதிற்குள் கோபம், ஏமாற்றம், சொல்லனா வலி, ஆத்திரம் என அனைத்து உணர்ச்சிகளும் எரிமலையாய் கொப்பளித்தன.
என் வாழ்க்கையை அடியோடு சீரழித்தவள், என்னை நடமாடும் பிணமாக்கியவள், என் அன்பு கணவர் திவாகரை கொடூரமாக பழி வாங்கியவள் எனக்கு மிக அருகே என் காலடியில் விழுந்து கிடக்கிறாள். அவளை இந்த நிமிஷமே காவல்துறையில் பிடித்து கொடுத்து ஆயுள் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணம் என் நரம்புகளில் தீயாக பரவியது. என் உதடுகள் கோபத்தில் துடித்தன. ஆனால் அடுத்த கணமே கடந்த சில மாதங்களாக அவள் எனக்கு செய்த கனிவான சேவைகள் என் மனக்கண் முன் வரிசையாக வந்தன. விடியற்காலை சூடான கசாயத்தோடு என் அறைக்கு வரும் அன்பு, என் முடங்கிய கால்களை தன் சொந்த கரங்களால் மெல்ல தடவி கொடுத்த பரிவு, மாலையில் என்னை சக்கர நாற்காலியில் அமர வைத்து பூங்காவிற்கு அழைத்து சென்ற தருணங்கள், அவை அனைத்தும் வெறும் நடிப்பல்ல. அவளது தற்போதைய அலறலிலும் கதறலிலும் தெரிந்தது போலி நாடகமில்லை. தன் தவறால் விளைந்த பெருந்துயரை கண்டு சுக்குநூறாக உடைந்த ஒரு பெண்ணின் உண்மையான மனசாட்சி உறுத்தல். நீண்ட ஆழமான பெருமூச்சொன்றை வெளிப்படுத்தினேன். என் கண்களிலிருந்து வலிய துடித்த கண்ணீரை கட்டுப்படுத்தியபடி என் நடுங்கும் கரங்களால் விசாலாட்சியின் தோள்களை பற்றி உயர்த்தினேன். விசாலாட்சி, நிமிர்ந்து பாரு என்றேன். என் குரல் கம்பீரமாகவும் அதே சமயம் கனத்த துயரத்துடனும் வெளிப்பட்டது. அவள் பயத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் மெல்ல நிமிர்ந்து என்னை நோக்கினாள். நீ செஞ்ச கொடூரமான துரோகத்தையும் சதியையும் என்னால என் ஆயுசுக்கும் மறக்க முடியாது விசாலாட்சி. உன்னோட அந்த ஒரே ஒரு தவறான முடிவால நான் இழந்தது அதிகம். உன்னால என் கணவர் திவாகரை எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? என் முடங்கி போன கால்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என்னை நடக்க வைக்க முடியுமா? விசாலாட்சி எந்த பதிலும் சொல்லாமல் தன் உதடுகளை கடித்தபடி அமைதியாக கண்ணீர் வடித்தாள். முடியாது விசாலாட்சி, இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் அதை செய்ய முடியாது. உன்னை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அதனால என் திவாகர் திரும்பி வர போறதில்லை. அதே நேரத்துல உன் 8வது வயது பெண் குழந்தையோட எதிர்காலமும் நடு தெருவுக்கு வந்துடும். நான் அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்தேன். பழி வாங்குற உணர்ச்சி எவ்வளவு கொடூரமானதுன்னு நீ அனுபவபூர்வமா பார்த்துட்ட. அதே பழி வாங்கும் எண்ணத்தை நானும் உன் மேல காட்டினா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உன் மனசுல உண்மையான பிழை உணர்ச்சியும் பிராயச்சித்தமும் இருக்கு. அதனால உன்னை நான் மனசார மன்னிக்கிறேன் அம்மா என்று அலறிய விசாலாட்சி தன் தலை தரையில் பட மீண்டும் என் கால்களை கட்டி கொண்டு கதறினாள். நான் உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சேன். ஆனா நீங்க கடவுள் மாதிரி என்னை மன்னிச்சிட்டீங்களே அம்மா. இந்த பாவத்துக்கு நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சேவை செஞ்சே தீருவேன் என்று விக்கி விக்கி அழுதாள். மன்னிப்பு என்ற அந்த ஒரு வார்த்தை என் நெஞ்சில் பல வருடங்களாக அடைபட்டு கிடந்த பாரத்தை ஒரே அடியில் இறக்கி வைத்தது போன்ற ஒரு விசித்திரமான நிம்மதியை எனக்கு கொடுத்தது. மன்னிப்பு என்ற அந்த உன்னதமான உணர்வு எங்கள் இருவரின் மனித பக்கங்களையும் மீட்டெடுத்திருந்தது. அன்று முதல் எங்கள் பந்தத்தின் ஆழமும் அர்த்தமும் முற்றிலும் புதிதாக உருவெடுத்தன. விசாலாட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க அவளது 8 வயது பெண் குழந்தை பிரியாவை எங்கள் பங்களாவிற்கே அழைத்து வர சொன்னேன். தந்தை இல்லாத அந்த சிறுமி தன் பிஞ்சு பாதங்களால் அந்த பெரிய வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த போது பல வருடங்களாக உறைந்து கிடந்த அந்த மாளிகைக்குள் ஒரு புதிய ஜீவன் பிறந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பிரியாவின் சுட்டித்தனமான சிரிப்பொலியும் பாட்டி பாட்டி என்ற அவளது அன்பான அழைப்பும் அந்த பெரிய பங்களாவின் ஒட்டுமொத்த தனிமையையும் சோகத்தையும் மூளைக்கு மூளை விரட்டி அடித்தன. அன்று மாலை சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே பிரியாவின் தலையை வருடிவிட்டேன். விசாலாட்சி, இனி பிரியா வெறும் உன் பொண்ணு மட்டும் இல்லை, இந்த வீட்டு பொண்ணு. அவளோட பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புன்னு எல்லா செலவுகளையும் நானே ஏத்துக்கிறேன். அவ நல்லா படிச்சு இந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆளா வரணும். அதுதான் நீ உன் மனசுக்கு செய்யற உண்மையான பிராயச்சித்தம் என்றேன் உறுதியான குரலில். அதனை கேட்ட விசாலாட்சி தன் கண்களில் வலியும் கண்ணீரை துடைக்க கூட மறந்து என் கைகளை கூப்பி நன்றி கூறினாள். கடந்த காலத்தின் கசப்புகளும் பழிவாங்கும் எண்ணங்களும் முற்றிலும் சாம்பலாகி போய் அந்த இடத்தில் தூய்மையான அன்பும் நன்றியுணர்வும் பரஸ்பர பராமரிப்பும் மலர்ந்திருந்தன. இன்று என் கால்கள் இரண்டும் செயல்படாமல் இந்த சக்கர நாற்காலியிலேயே முடங்கி கிடக்கலாம். ஆனால் என் மனம் முன்பை விட
மிகவும் அமைதியாகவும் இலகுவாகவும் இருக்கிறது. வாழ்க்கை எனக்கு ஒரு மாபெரும் உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. சொந்த இரத்த உறவுகளும் பெற்ற பிள்ளைகளும் மட்டுமே குடும்பமாகிவிட முடியாது. கடந்து வந்த பாதையில் ஏற்படும் தவறுகளை மன்னித்து உண்மையாலும் அன்பாலும் விட்டு கொடுத்தலாலும் பிணைக்கப்படும் மனங்களே உண்மையான குடும்பமாக மாறுகின்றன. என் சக்கர நாற்காலியை மெல்ல உருட்டி ஜன்னல் அருகே சென்று நின்றேன். சுவரில் மாட்டப்பட்டிருந்த மரசட்ட படத்திற்குள் திவாகர் அதே மாறாத நிர்மலமான புன்னகையோடு என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் இப்போது எந்த சோகமும் இல்லை. ஒருவித நிம்மதியும் ஆசையும் மட்டுமே தெரிந்தன. பார்த்தீங்களா திவாகர், நாம ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுல மீண்டும் சிரிப்பொலியும் அன்பும் நிறைஞ்சிடுச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அவரை பார்த்து புன்னகைத்தேன். அம்மா, சூடான தேநீர் என்று விசாலாட்சி கனிவான புன்னகையோடு கோப்பையை நீட்டினாள். அதை வாங்கி பருகியபடியே வெளியில பரவி கொண்டிருந்த அதிகாலை சூரியனின் தங்க நிற கதிர்களை நோக்கினேன். என் வாழ்க்கையின் ஒரு புதிய நம்பிக்கையான விடியலை எதிர்நோக்கி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.